வணக்கம் நண்பா. நமது மனதின் குரல் டாக்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தும் ஒரு மகத்தான விரதத்தை பற்றித்தான். இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் உலகெங்கிலும் உள்ள முருகப்பெருமானின் பக்தர்கள் மிக முக்கியமாக கடைபிடிக்கும் கந்த சஷ்டி விரத நாட்கள் ஆகும். சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களுக்கும் நமக்கும் அருள் புரிந்த அந்த செந்தூர் வேலவனை நினைத்து இந்த 6 நாட்களும் விரதம் இருந்தால் நம் வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்? யார் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம்? எப்படி முறையாக விரதம் இருக்க வேண்டும்? வாருங்கள், எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். கந்த சஷ்டி என்றால் என்னவென்று சுருக்கமாக பார்த்துவிடலாம். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் தாயின் அருளால் 6 முகங்களுடன் இணைந்தன. அந்த முருகப்பெருமான் தீய சக்தியின் உருவமாக இருந்த சூரபத்மனை தன் சக்தி வேலை கொண்டு சம்ஹாரம் செய்த திருநாள்தான் இந்த சஷ்டி. இந்த வீர செயலை நினைவு கூர்ந்து முதல் 6 நாட்களும் பக்தி பரவசத்துடன் நாம் மேற்கொள்ளும் விரதமே கந்த சஷ்டி விரதம் ஆகும். யார் யார் விரதம் இருக்கலாம்? பொதுவாக முருகப்பெருமானை மனமாற வழிபடும் அனைத்து பக்தர்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் சில குறிப்பிட்ட பலன்களுக்காக பலரும் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், நீண்ட நாட்களாக இருக்கும் திருமண தடைகள் நீங்க போராடுபவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், மேலும் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் என அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். மன தூய்மையுடன் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் போதும், நிச்சயம் அவன் அருள் நமக்கு கிடைக்கும். சஷ்டி விரதம் தரும் அற்புதம் என்ன? சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லும்போது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பிரபலமான முதுமொழியை கேள்விப்பட்டிருப்போம். இதன் பொருள் சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயம் குழந்தை பேறு உண்டாகும் என்பதுதான். இதை தவிரவும் ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. நமக்குள் இருக்கும் பயம் நீங்கி மன தெளிவு உண்டாகும், செல்வ வளம் பெருகி வறுமை அகலும், முற்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் நீங்கி நம் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி முருகப்பெருமானின் பேரருள் நமக்கு கிட்டும். விரதம் இருக்கும் முறைகள். இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். இந்த 6 நாட்கள் விரதம் இருக்கும் சரியான முறை என்ன? 1. விரத தொடக்கம். இன்று, அதாவது அக்டோபர் 22 பிரதமை திதியன்று காலையிலேயே குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானை மனதார வணங்கி 6 நாட்களும் தூய மனதுடன் விரதம் இருப்பேன் என்று சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2. விரத வகைகள். அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை கடைபிடிக்கலாம். 1. மிகவும் கடுமையான விரதமாக 6 நாட்களும் நீர் மட்டும் அருந்தி இருப்பது. இது மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு மட்டுமே. 2. 6 நாட்களும் பால், பழங்கள், தண்ணீர் மட்டும் அருந்துவது. 3. பெரும்பாலோர் பின்பற்றும் எளிமையான முறை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உணவருந்தி விரதம் இருப்பது. வழிபாடுகள். இந்த 6 நாட்களும் தினமும் கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் போன்றவற்றை வாசிப்பது மிக சிறப்பு. சரவணபவ அல்லது ஓம் நம குமாராய போன்ற முருகனின் மந்திரங்களை அதிக முறை உச்சரிப்பது மிகவும் நல்லது. இந்த 6 நாட்களும் அசைவ உணவை, மதுவை, மேலும் தீய சிந்தனைகளை அறவே தவிர்க்க வேண்டும். விரத நிறைவு. 6ஆம் நாளான சஷ்டி அன்று மாலையில் நம்முடைய முருகன் ஆலயங்களில் நடைபெறும் சூரசம்ஹார லீலையை காண்பது அவசியம். அன்றைய தினம் இரவு முருகன் கோவிலில் நடைபெறும் திருக்கல்யாண காட்சியை கண்ட பிறகு மறுநாள் காலையில் 7ஆம் நாள் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். 7ஆம் நாள் காலையில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து ஏழைகளுக்கோ அல்லது பக்தர்களுக்கோ அன்னதானம் அளித்து விரதத்தை பூர்த்தி செய்வது மிக சிறந்தது. இறுதி முக்கிய குறிப்பு. நண்பர்களே, இந்த விரதத்தை மேற்கொள்ளும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஆகியோர் கண்டிப்பாக மருத்துவர் அல்லது பெரியவர்களின் ஆலோசனைக்கு பின்னரே விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். வரும் கந்தசஷ்டி விரதத்தை அனைவரும் முறையாக கடைபிடித்து செந்தூர் வேலனின் அருளை பெற வேண்டுகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.